Hello guys, welcome back to our channel. நான் உங்க கிருஷ்ணா. எல்லாரும் வந்து கிருஷ்ணா சோலோ டிராவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. முக்கியமா நோட்டிஃபிகேஷன் அந்த பெல்ல ஒன்று தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ கைஸ், நான் வந்து டிசம்பர் 5 வந்து பேக் பேக்கேஜிங் பண்ண போகிறேன். நான் ட்ராவல் ஆல் இந்தியா ட்ராவல் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு நான் வந்து போர்ட்டபிள் கேஸ் பர்னர், கேஸு, என்ன குக்கிங் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிக்கணுன்ட்டு நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒன்றா பார்த்துலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இதாங்க அடுப்பு, இதாங்க போர்ட்டபிள் அடுப்பு. நம்ம எங்கே கேம்பிங் போனாலும் சரி, ஏதாவது இதெல்லாம் நம்ம வெளியில் அவுட்டோருக்கு ஒரு நாள் 2 நாள் பசங்களோட டூர் போகிறோம்னாலும் நம்ம இந்த அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இதாங்க அடுப்பு. சொல்ல போனால் இதான் அடுப்பு, போர்ட்டபிள் அடுப்புங்க. இந்த சைடு வந்து நம்ம வந்து கேஸு, சரிங்களா? பியூட்டன் கேஸ். இதை வந்து நம்ம வந்து இந்த நாபில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த நாபில் கனெக்ட் பண்ணிட்டு இதாங்க அந்த லைட்டுன்னு சொல்கிறது. நம்ம அடுப்பு பற்ற வைப்போம்ல, அந்த நாபு இதுதான். இதை தட்டி விட்டோம்னா ஃபயர் ஆயிரும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அடுப்பு, கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு டைம் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த சீல் இருக்குல்ல, தெரியுதான்னு நினைக்கிறேன். இந்த சீல், இந்த கேப் வந்து இந்த இதுல கனெக்ட் ஆகும், சரிங்களா? நம்மளோட எவ்வளோ வருதுன்னு தெரியல, காமிச்சு தரலாம். One hour later. One hour later. ஹலோ காய்ஸ், கொஞ்சம் டிலே ஆச்சுங்க. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கே வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஃபயர் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோத்துக்கு ஃபயர் ஆகுது, என்ன எப்படி ஃப்ளேம் வருது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை லிஸ்ட் வச்சுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ட்ரான்ஸ்பரண்ட். ஃபஸ்ட்டு கேஸு தட்டி விட்டுக்கலாம். ஃபயர் ஆகுதா உங்களுக்கு தெரியுதா? எனக்கு ஒரு பக்கத்துல வரையும் ஹீட் அடிக்கீங்க, பயங்கர ஹீட்டு. இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, இப்போ இதை கலந்து வச்சுட்டு வருங்க. இதாங்க போர்ட்டபிள் கேஸும் அப்புறம் போர்ட்டபிள் அடுப்பும், சரிங்களா? அடுத்து அந்த குக்கிங் செட்டை ஒன்று பார்த்துடலாம். சைடில் இருக்குங்க. அப்புறம் வந்து குக்கிங் வந்து பார்க்கணும். நான் சமையலுக்குள்ள உள்ள பாத்திரம் எல்லாமே இதில் வந்து
எண்ணெயில் எல்லாம் மாற்றலாம். இதாங்க, இது வந்து நம்ம வந்து ரைஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்குள்ள ஒரு பேனுங்க. இது ரைஸ் எல்லாம் வைக்கிறதுக்குள்ள ஒரு பேனு. இது வந்து அட்ஜஸ்டபிள் தாங்க. இந்த 2 சைடும் ஹூக் இருக்குல்ல, 2 சைடும் ஓப்பன் பண்ண கைப்பிடியாருங்க. சரிங்களா? பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? இதாங்க ஒரு ரைஸ் வைக்கிறதுக்குள்ள ஒரு பேனு. அப்புறம் வந்து இது எதுக்குன்னா வந்து நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு அந்த இதுக்குள்ள ஒரு பேனுங்க. 2 ஆயிடுச்சுங்களா? அப்புறம் இதுலயே கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூனு அப்படின்ட்டு, என்னத்துக்கும் தெரியல. ஆனா நல்லதாங்க இருக்கு, ஃபைபர்ல நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. இருத்தி அமுக்குனா உடஞ்சிருங்க, சத்தியமா சொல்றேன் அது. சரிங்களா? இது ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்பாஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம சுடுவெல்லாம் காய்க்கிறது, டீ போடுறதுக்கு ஒரு ஜாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து இது வந்து அது போல மூடிங்க. இதுதாங்க, இது அது போல மூடி. அப்புறம் வந்து 3 பவுல் கொடுத்துருக்காங்க. 3 பவுல், ஏதாவது சூப்பு, அப்புறம் வந்து ஏதாவது நம்ம சோறு வச்சு சைட் டிஷ் ஏதாவது வச்சு சாப்பிட்றதுக்கு 3 பவுலுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இது வந்து நம்ம நான்ஸ்டிக்குங்க, சோறு கட்டுறதுக்கு, ஆம்லேட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு அதுங்க. சரிங்களா? இது இவ்வளோ தாங்க. குக்கிங் செட்டுன்னு சொன்னா இவ்வளோ தாங்க. ஒரு பர்னர், பியூட்டன் கேஸ் ஒன்று, அப்புறம் ஒரு அடுப்பு, அப்புறம் வந்து நம்ம சமையல் கொள்ளது, இந்த 3 இவ்வளோ தாங்க. இவ்வளோ வந்து குக்கிங் ஐட்டம்ங்க. அப்புறம் இன்னொன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து கிளீன் சாஃப்ட் சோப்புங்க. இது இப்போ நம்ம ஒரு ட்ராவல் போகிறோம், இப்போ கையில் வந்து நம்ம சோப்பெல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம்ல, அந்த சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த வாட்டர் அப்படியே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பேக்கில் போட்டோம்னா அது அப்படியே ட்ரைன் ஆகி நம்ம கொண்டு போகிற பேக் எதாவது யூஸாக இதாகிடும். அதனால வந்து இது வந்து போர்ட்டபிள் சோப்புங்க. போர்ட்டபிள் சோப்பு இது அவ்வளோ கம்ஃபர்ட்னு சொல்ல மாட்டேன், நிஜமாக சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ தாங்க இருக்குது. ஒரு பேப்பரு இவ்வளோ தாங்க. இது ஒன்று போட்டாலும் முறையே வராது. ஒன்று போட்டாலும் முறையே வராது. மேக்சிமம் ஒரு 5-6 பீஸு எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணாம கையில் தண்ணி நினைச்சிட்டு இதை போட்டு வந்து நம்ம தேய்ச்சி கழுவிட்டோம்னா நல்ல முறை வருங்க. நம்ம சாதா சோப்போட பயங்கரமாக முறை வரும். இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இது கையில் ஒட்டிடுங்க. நம்ம சோப்பு மாதிரியே வந்து க்ளோவ் மாதிரியே ஒட்டிடும். அது எடுக்கிறது அவங்க பெரும்பாலும் இதாங்க போர்ட்டபிள் சோப். அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கினாங்க. இன்னொன்று என்னன்னா, நம்ம மண்டை வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து நல்லா சீவுவோம். அப்போ வந்து மண்டையில் ஹேர் வந்து ஒழுங்காக நிற்காதுங்க. அதுக்கு வந்து ஒரு பவுட்ரு ஒன்று வாங்கினாங்க. என்னடா எதாவது ட்ராவலுக்கு போகிறோம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறான்னு நினைப்பீங்க. நான் என் மண்டே ஒழுங்காக இல்லைங்க. நானே வந்து இப்போ தான் தண்ணியெல்லாம் ஆவி வச்சுட்டு வந்தேன். இதாங்க அந்த பவுட்ரு. அந்த பவுட்ரு வந்து ஹேர் வேபிள் கிரேயிங் பவுடர் வேக்ஸுங்க, நேச்சுரல் அண்ட் சேஃபு. இந்த பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா, நம்ம குளிச்சுட்டு வந்து தலையை சீவ முன்னாடி இதில் இருக்க ஒரு பிஞ்ச் ஆஃப் ட்ராப்பு மண்டையில் பவுடர் மாதிரி தாங்க இருக்கும். அதை போட்டு தட்டிக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சீப்பு வச்சு வாரிட்டீங்கன்னு வைங்களேன், கோம்பு வச்சு வாரிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸுங்க அதை போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் தெரில எனக்கு. 48 ஹவர்ஸுங்க. 48 ஹவர்ஸு இந்த இதிலே போட்டிருக்காங்க பாருங்க.
48 ஹவர்ஸ் வந்து இது வந்து மண்டையில வந்து முடி வந்து குலையாம அப்படி இருக்கும். இதாங்க. ஆனா வெயிட்லெஸ்ஸா இருங்க. உள்ள இருக்குதா என்னன்னு தெரியல. ஆர்டர் பண்ணிட்டேன் நான். அவ்வளவுதாங்க. இவ்வளவுதாங்க கேம்பிங் உள்ளது. இவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்லை. இன்னி வந்து நெக்ஸ்ட் மந்த் டிராவல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்புறம் சென்னைக்கு போயிட்டு கேமரா இதெல்லாம் வாங்குவேங்க. அப்போ வந்து டிசம்பர் 5th நான் டிராவல் போறேன். மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களோ அவங்களே ஷேர் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மனசு என்ன பிடிக்குதோ கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. திட்டினாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க, கமெண்ட் பண்ணிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. 1 2 3 அவ்வளவுதாங்க. ஏதோ உங்க சப்போர்ட் தாங்க எனக்கு வேணும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா டிங் டிங் மணியை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் வரும். சரிங்களா?